வெல்கம் டு மை சேனல் தவநிதி சேட்டைகள். லைக் அண்டு சப்ஸ்கிரைப். வாங்க மக்களே, இப்போ நம்ம மணி பிளான்ட்டை வச்சு எப்படியெல்லாம் வீட்டை டெக்கரேட் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாமா. இது என்ன தெரியுமா? கோலி சோடாவில் இருக்க கோலி குண்டு. ஒவ்வொரு வாட்டியும் குடிச்சிட்டு அந்த கோலி குண்டெல்லாம் நாங்கள் உடச்சாவது எடுத்துகிட்டு வந்துடுவோம். ஏன் அப்படின்னா, இங்கே பாருங்கள், இப்படியெல்லாம் மணி பிளான்ட்லாம் வச்சு அதுக்குள்ளார அழகுக்காக நாங்கள் எப்போவுமே வச்சுப்போம். இது கம்மி தான் அந்த கோலிக்குண்டு. இன்னும் நிறைய கிடக்கு, எல்லாம் தேடணும். எல்லாம் வீடு சேஞ்ச் பண்ணும்போது எல்லாம் மாறி மாறி எடுத்து வைப்போம் பார்த்தீங்களா. அதனால் எல்லாம் காணாம போயிடும். வேறு பொருள் ஏதாவது தேடும்போது நம்ம தேடாத விஷயங்கள் நமக்கு கிடைக்கும். அது மாதிரி தான் இந்த கோலிக்குண்டு இப்போ எனக்கு கிடைச்சிது. எப்படி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ்? நல்லா இருக்குங்களா? வாங்க இப்போ இது ஒரு இடத்துக்கு வச்சிடலாம். இந்த கண்ணாடி கிட்ட வச்சிடுறேன். இப்போ இந்த மணி பிளான்ட்டு தண்ணி ஊற்றாமல் எல்லாமே வதங்கி போயிருக்கு. இப்போ அந்த காஞ்சி போனதெல்லாம் பிச்சுட்டு இந்த செடியை சரி பண்ணிடலாம். சரிங்களா? எப்போவுமே செடி நம்ம வளர்க்குற குழந்தைங்க மாதிரி, அதை எப்போவுமே கவனமாக பார்க்கணும். அந்த செடியை பிச்சு எல்லாம் வச்சுட்டோம். அது கொஞ்சம் தண்ணி ஊற்றி வச்சதுனால கொஞ்சம் செழிப்பாகட்டும், அப்புறம் பார்த்துக்கலாம். இப்போ இந்த தொட்டி பாருங்கள், இது லென்த்தியாக தொங்குற மாதிரி மேலேருந்து கீழே தொங்கும்போது அதை பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். அந்த மாதிரி வச்சுருந்தேன். இப்போ அதில் வேர் எல்லாமே இருக்குது. எல்லாமே அந்த வேர் எல்லாம் வளர்ந்துச்சு அப்படின்னா செவுத்துலையோ இல்லை மற்ற இடத்துலையோ பட்டுச்சுன்னா அது அதில் ஒட்டிக்கும். அதை கட் பண்ணலாம். இதில் பாருங்கள், கூழாங்கல்லாம் போட்டு வச்சுருக்கோம். ஒவ்வொரு செடிக்கும் நம்ம டெக்கரேட் பண்ணுறது தான். இப்போ இதுக்கும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி உரமாக வச்சுட்டு பார்த்துக்கலாம். அடுத்து இந்த பிளான்ட் பாருங்கள், இதுலேயும் காஞ்சி போனது எல்லாத்தையும் எடுத்துறேன். இப்போ ஒரு விவசாயம் பண்ணும்போது களை பிடுங்குறோம் இல்லையா, அந்த மாதிரி இதில் காஞ்சி போனதெல்லாம் எப்போவுமே பிடுங்கி எடுத்துடணும். அப்போ தான் செழிப்பாக வளரும். இப்போ இதை ஒரு இடத்துக்கு மாற்றிக்கலாம். அடுத்ததாக மணி பிளான்ட் எப்படி நட்டு வைக்கணும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஒன்று மண்ணில் வைக்கலாம், இல்லை அப்படின்னா தண்ணியில் போடலாம். தண்ணியில் போடுறதுக்கு தான் நான் இப்போ உங்களுக்கு சொல்கிறது. இப்போ அதை எப்படி கட் பண்ணலாங்கிறது சொல்கிறேன். இங்கே பார்த்தீங்களா, இந்த இலையில் நுனியில் ஃபஸ்ட்டு நுனியை விட்டுட்டு அதுக்கு கீழே உள்ளதுலேருந்து கட் பண்ணணும். எப்போவுமே நுனியெல்லாம் கிள்ளி போடக்கூடாது. அதிலேருந்து அடுத்த இலை இருக்குது அப்படின்னா அதுலேயுமே கூட அந்த எண்ட்டு எப்படின்னா அந்த இலைக்கும் பக்கத்துலேயும் இந்த சைட்லேயும் மட்டும்தான் கட் பண்ணணும். நமக்கு அந்த குச்சி தேவையில்லை. குச்சியை வச்சாலும் வளரும், ஆனால் லேட்டாகும். அதை விட இந்த இலையை மட்டும் நம்ம போடுறது நிறைய வேர்கள் விட்டு நிறைய கிளைகள் எல்லாமே வந்துடும். நம்ம இது எல்லாத்தையும் அழகாக கட் பண்ணிக்கலாம். சரிங்களா? அப்புறம் பாருங்கள், இந்த மாதிரி பூச்சியெல்லாம் விழுந்துருச்சுன்னா வைக்க வேண்டாம். அது எல்லாமே அவ்வளோக்கா வராது. நான் வைக்க மாட்டேன், நீங்கள் வேணும்னா வச்சுக்கோங்க. இப்போ வாங்க அது எல்லாத்தையும் பாட்டிலில் வச்சிடலாம். இப்போ இந்த பாட்டில் பார்த்தீங்களா, இது சரக்கு பாட்டில் தான். அதில் நான் ஸ்ப்ரே பண்ணியிருக்கேன், அது தெரியக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. கலர் ஸ்ப்ரே பண்ணிக்கோங்க. உங்களுக்கு அதில் எத்தனை இலை போகுதோ அத்தனை இலையை உள்ளே வச்சு நம்ம அழகாக டெக்கரேட் பண்ணிக்கலாம். பாருங்கள், இது அழகாக இருக்கா? எவ்வளோ தூரம் நல்லா இருக்குன்னு பாருங்கள். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு இது எல்லா விஷயங்களையும் சொல்லிக் கொடுங்க. நீங்களும் கற்றுக்குங்க வீட்டை எப்படியெல்லாம் அழகுபடுத்தலாம் அப்படிங்கிறத. இப்போ இன்னொரு பாட்டிலில் வச்சிடலாம். இதுக்கு குப்பையில் கிடந்துச்சு எங்கள் வீட்டிலையே. இப்போ அதை எடுத்துகிட்டு வச்சுருக்கேன். இப்போ இதுக்குள்ளே வைக்கலாம். அந்த கட் பண்ணது உள்ளே போகாது, அதோட இது சிறுசாக இருக்கும் இல்லையா, அதனால் லென்த்தியாக தொங்குற மாதிரி ஒரு 2 இதை மட்டும் உள்ளார வச்சுக்கலாம். ஓகே, ரெடி ஆயிடுச்சு. அடுத்து ஏற்கனவே ஒரு செடியில் காஞ்சி போனதெல்லாம் பிடுங்கிட்டு தண்ணி ஊற்றி வச்சேன் பார்த்தீங்களா, வாடி போச்சுன்னு. அதில் இன்னும் கொஞ்சம் இலை இப்போ கட் பண்ணி போட்டதெல்லாம் நிறையா இருக்குல்ல, அதில் கொஞ்சம் நம்ம இடையில அந்த இலைய எல்லாமே சேர்த்துக்கலாம். ஏன்னா கலக்க இருக்குது, நிறைய இலை பிடுங்கினதுனால எல்லாமே இடம் காலியாக இருக்க மாதிரியே ஒரு ஃபீல் இருக்குது. அதனால் இன்னும் கொஞ்சம் நம்ம அதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து அதில் ஊனி வச்சோம் அப்படின்னா பார்க்குறதுக்கு நிறையா இருக்கிற மாதிரி இருக்கும், பார்க்குறதுக்கும் ரொம்ப அழகாக இருக்கும். இப்போ நான் அதை ஒரு ஸ்பூன் வச்சு உள்ளே ஓட்டை போட்டு எல்லாத்தையும் வச்சிட்ருக்கேன். நல்லா இருக்கான்னு பாருங்கள் எப்படி இருக்குது? நல்லா இருக்குங்களா? நல்லா இருந்துச்சுன்னா கமெண்டில் சொல்லுங்கள். வாங்க இப்போ எல்லா பிளான்ட்ஸையும் அடுக்கி வச்சிடலாம். ஆல்ரெடி அடுக்குனது இங்கே வச்சேன் பாருங்கள். வெள்ளை தொட்டியே இங்கே வச்சுட்டேன், பாட்டில் இங்கே வச்சேன், நல்லா இல்லை. புக் ஷோகேஸ் பக்கத்தில் அடுக்கி வச்சிடலாம். அங்கே பாருங்கள்,
அந்த 2 பக்கெட்டும் மாற்றி மாற்றி வச்சாச்சு. நமக்கு எப்படி வச்சா நல்லாயிருக்குங்கிறது நமக்கு தோணும் இல்லையா? அதுக்கேற்ற மாதிரி மாற்றி உங்களுக்கு ஏற்ற மாதிரி வச்சுக்கோங்க. அழகா இருக்கா? இப்போ மீதி இருக்க பிளான்ட்ஸ் எல்லாத்தையுமே எடுத்து இப்படியே ஒன்று சேர்த்து நூல் போட்டு கட்டிட்டு அதை ஒரு டப்பாவில் தண்ணி வச்சு அதுக்குள்ளே வச்சுட்டேன். இப்போ இதை கொண்டு போய் ஒரு இடத்துல வச்சிடலாம். வாங்க கிச்சனில் வச்சுருவோம். சமைக்கும்போது கிச்சனில் இந்த மாதிரிலாம் செடிகள்லாம் இருந்துச்சுன்னா நமக்கு மைண்டு எப்போவுமே ரிலாக்ஸாக இருக்கும். நம்ம சமைக்கிற சாப்பாடும் எங்கள் வீட்டு மைக்ரோ ஓவனில் வச்சுருக்கேன். பார்க்க எப்படி இருக்குது? நல்லா இருந்துச்சுன்னா ஒரு லைக் பட்டனை தட்டி விட்டு சொல்லுங்கள்.